அண்மைச் செய்தி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது திமுக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக பேச்சுவார்த்தை குழுவில் டி.ஆர். பாலு தலைமையிலாக அமைச்சர்கள் கே.என். நேரு, பொன்முடி, ஆர். ஆசா உள்ளிட்டோர்கள் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்காக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக வருகை தந்திருந்தார்கள். அப்போது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே தொகுதியை இந்த முறையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இந்த முறையும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் நாமக்கல் தொகுதியை தான் 2வது முறையாக கேட்க இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக தேசிய தலைவர் காதர் மொய்தீன், மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர், அதேபோல் மாநில செயலாளர் உள்ளிட்டோர்கள் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகாக கையெழுத்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று 3 கட்சி இடையிலே இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறக்கூடிய நிலையில் இன்றே அந்த இறுதிக்கட்ட அந்த கையெழுத்து ஒப்பந்தம் என்பது முடிவாக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது இன்று அல்லது நாளைக்குள்ளாக நிறைவு பெறும் என்ற தகவலும் திமுக சார்பில் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.